ஹாய் இன்வெஸ்டர்ஸ். ஸோ எனக்கு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்குது. இந்த டைம் வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணலாமா, இல்லை எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்லை லம்சம் இந்த வாட்டி இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை மார்க்கெட் கரெக்ஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து என்னோடய கிளைண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. நிறைய அவுட் சைடர்ஸும் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த கரெக்டான டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா, இந்த டேட்டாவை வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். பாஸ்ட் 11 இயர்ஸோட டேட்டா இது. பாஸ்ட் 11 இயர்ஸ்லேயே எவ்வளோ வாட்டி வந்து நிஃப்டி விழுந்திருக்கு, அதுவும் இந்த அளவுக்கு வந்து க்ராஷ் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் பேசிக்கலி உங்கள் டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை சுத்தமாக வேணாமா, இல்லை பண்ண வேணாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு மொமெண்டம் இண்டெக்ஸோட நிஃப்டியோட சார்ட். இது வந்து 2013 to 2024 இருக்கிற சார்ட். ஸோ இந்த சார்ட் நீங்கள் வந்து பேசிக்லி இந்த 13 இயர்ஸாக எப்படி மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்திருக்கு, ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அப்பப்போ நடந்துருக்கிறது இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இதில் வந்து கொரோனா வைரஸோட கரெக்ஷனும் இருக்குது. அப்புறம் வந்து 2021 வந்து ஓவர் வேல்யூவேஷன் நடந்தப்போ இருக்கிற கரெக்ஷனும் இருக்குது. அப்புறம் அதுக்கு ப்ரீவியஸாக இருந்த கரெக்ஷன்ஸ் லைக் ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த டிமானிட்டைசேஷன் டைமில் நடந்த கரெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டோட ட்ரெண்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பேசிக்லி நார்த் ஈஸ்ட் பார்த்து தான் மார்க்கெட் போயிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரெண்ட் இது. ஸோ அடுத்த நம்ம டேட்டா நம்ம எடுத்து பார்க்க போதுன்னா, ஸோ இந்த லாஸ்ட் இந்த சார்ட்டோட எண்டில் இருக்கிற டேட்டா நம்ம பார்த்தோன்னா 32.26. இது வந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் மார்க்கெட்டோட கரெக்ஷன். இப்போ இந்த இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு வந்து 15% 16% கரெக்ஷன் இருக்குது. பட் இந்த இண்டெக்ஸ் வந்து 30% கரெக்ஷன் ஆச்சு. பிகாஸ் திஸ் இண்டெக்ஸ் இஸ் பேசிக்லி மோர் ரிஸ்கியர் தென் நிஃப்டி 50. ஸோ அதனால் இது தப்பாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஸோ இது மொமெண்டம் இண்டெக்ஸ்னால இது 32% கிராஷ் ஆகிருக்கு. இது இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் படி, இப்போ இருக்கிற 2025 டேட் படி பார்த்திங்கன்னா. ஸோ நீங்கள் இது 32% கரெக்ஷன் வந்து எப்பப்பெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 13 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் தான் நடந்திருக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு கொரோனா டைம், அதுக்கப்புறம் 2022, அப்புறம் இப்போ நடந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போ கொரோனா டைம் பார்த்திங்கன்னா 41% கிட்ட கரெக்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2022 அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 33% வந்து உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிருக்கு. அப்புறம் இப்போ 2025 to 25 நம்ம வந்து ரீசன்ட் கரெக்ஷன். இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு போகும்போது, இப்போ கொரோனா டைம்லேருந்து எப்படி வந்து மார்க்கெட் ரிக்கவர் ஆகிருக்கு, எவ்வளோ டைம் பீரியடில் ஆகிருக்குன்னு இதில் வருது. ஸோ இது எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு கேண்டில் வந்து இட்ஸ் டெனோட்டிங் அரௌண்ட் 3 months டைம், 3 மாதத்தோட டைம் வந்து டெனோட் பண்ணுது. ஸோ கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் எப்போ ரிக்கவர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் ரிக்கவர் ஆச்சு மார்க்கெட். ஆனால் கிராஷுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்தில் தான் ரொம்ப அதிகமாக கிராஷ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கன்சால்டேஷன் தான் இருந்துச்சு. நான் 33 to 40% கரெக்ஷன் வந்து நான் சொல்கிறேன் வித்தின் 1 monthலேயே நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் 3 monthsக்குள்ளேயே நடந்துட்டு உங்களுக்கு. ஸோ 2022 கிராஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோவாக கிராஜுவலாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு இனிஷியல் 3 monthsக்குள்ளேயே வந்து உங்களுக்கு 32% இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கன்சால்டேட் ஆகி கீழே கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிக்கவரி பார்த்திங்கன்னா இட் ஹஸ் டேக்கன் அரௌண்ட் 1.5 years கிட்ட ரிக்கவர் ஆகிறதுக்கு ஆயிருக்கு. பட் ஆனால் இங்கே என்ன நீங்கள் முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னா, கிராஷ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ், இந்த மொமெண்டம் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கொரோனா பீரியட் கிராஷ்க்கு அப்புறம் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 243% வித்தின் 1.5 years கொடுத்துருக்கு. ஓகே, நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட 243%னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து 1 lakh rupees போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 lakh rupees கிடச்சிருக்கும். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் கார்பஸ் வந்து 2.3 lakh rupees கிட்ட வந்திருக்கும். அதே இது நீங்கள் 1 crore இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2.3 crores நடந்திருக்கும் 1.5 yearsலேயே. எந்த அசெட் வந்து இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு
எனக்கு தெரியல. வேறு ஏதாச்சும் அசெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், வெரி குட். நீங்கள் நல்லா டைம் பண்ணியிருக்கீங்க மார்க்கெட்டை. பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸோட டைம் மாதிரி இருக்கிற கரெக்ஷன் வந்து இண்டல்ஜ் ஆயிருக்கு. ஓகே, தேர் இஸ் ஹையர் ப்ராபபிலிட்டி தட் இந்த மாதிரி ஒரு ரன் த்ரூ ஆஃப்டர் த கரெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி கரெக்ஷன் நடக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா கெட்டதான்னு? ஆர் யூ வெயிட் இட்? ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கும் நான் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். மேஜர்லி பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 இயர், நீங்கள் பாஸ்ட் 20 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி கரெக்ஷனுக்கு அப்புறம், எவ்ரி 40-50% கரெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி மொமெண்டம் இண்டெக்ஸஸில் உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஆவரேஜாக 80% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு வித்தின் 1.5 இயர்ஸ். நீங்கள் வந்து பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே, பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1.5 ஆல்மோஸ்ட் லைக் பேசிக்லி த்ரூ அவுட் த 20 இயர்ஸ் டேட்டாவில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80% ரிட்டர்ன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கு உங்களுக்கு அந்த பாட்டமோட டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், எஸ்ஐபி நம்ம பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நீங்களே சொல்லுங்கள், இப்போ நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்னு. ஸோ இன்னொன்று விஷயம் நீங்கள் கேட்கலாம், நான் இன்னும் இந்த மார்க்கெட் கீழே போகணுன்னு நினைக்கிறேன், நான் அப்போ இன்வெஸ்ட் பண்ணால் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கும் நான் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்ப்போம். இப்போ பர்சன் ஏ, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பர்சன் ஏ வந்து சிப்பு பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்துலேருந்தே சிப்பு ஆரம்பிச்சிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டே வராரு. அவர் வந்து ஒரு 1-2 இயர்ஸாகவே நெகட்டிவாகவே இருந்திருக்காரு. இது ப்ரீவியஸ் கொரோனா பீரியடில் சொல்கிறேன். திடீர்னு ஒரு டிப்பு வருது. அந்த டிப்பு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பு வந்து அவர் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த டிப் டைம் அப்போ அவரோட ஆவரேஜ் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. அவர் சிப்பு ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சிப் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து அவரோட ஆவரேஜ் காஸ்ட் வருது. ஆவரேஜ் காஸ்ட்னால் குமுலேட்டிவ் எஸ்ஐபியோட அக்குமுலேட்டட் யூனிட்ஸோட காஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் வருது. பாயிண்ட் ஏ, பர்சன் ஏவோட இது வந்து இந்த பாயிண்டில் வருது. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து அவர் சப்போஸ் நீங்கள் சிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கார், அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் 2022 வந்து என்ன வந்திருக்குன்னா 213% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மார்க்கெட். அதே இது பர்சன் பி, அவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து சிப்பு இங்கே பண்ணலை, இங்கெல்லாம் பண்ணலை, நான் வந்து மார்க்கெட் ரிக்கவர் ஆனோடனே நான் லம்சமாக அமௌண்ட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ரிக்கவர் ஆகிறது ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 மந்த்ஸ் டைமில் 3 மந்த்ஸ் டைமில் ஆகிடுது. இது வந்து ஒரு மந்த், இது வந்து ஒரு கேண்டில் வந்து டினோட் பண்ணுறது வந்து ஒரு மந்த். ஸோ 3 மந்த்ஸ்லேயே ரிக்கவர் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அவர் இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரிக்கவர் அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இங்கேயே லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சன் பி எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 133% தான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். ஆல்மோஸ்ட் 80% ப்ராஃபிட்டை வந்து அவர் மிஸ் பண்ணியிருப்பார். 80% ப்ராஃபிட். ஓகே, ஸோ 80% ப்ராஃபிட் மிஸ் பண்ணுறதுனால என்ன அவருக்கு ரிஸ்க்குன்னு நான் இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஒரு பர்சன் பி நான் சொல்லியிருந்தேன், அவர் பர்சன் பி வந்து அதே நான் சொன்னேன் 2022 ஒரு கரெக்ஷன் நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து 83% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து அந்த கரெக்ஷன், இப்போ வந்து அடுத்த டேட்டா நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த 2022 வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20% இந்த இடத்துல வந்து கரெக்ஷன், 30% வந்து கரெக்ஷன் ஆச்சு. ஸோ இவர் இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 2020-21 டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹீல் பி சிட்டிங் ஆன் 83% ப்ராஃபிட் ஆஃப்டர் த கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம். பட் அதே இது இந்த எஸ்ஐபி கண்டினியூ பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா கீழே, அவர் வந்து 140% ப்ராஃபிட்டில் வந்து அவர் உட்காந்துட்ருப்பார். ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ராஃபிட் வந்து அவர் எதுவுமே பண்ணாமல், ஒரு ரீபேலன்சிங் பண்ணாமல், போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்கே பண்ணாமல், டெட் அலோகேஷன் பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் அவர் 140% ரிட்டர்னில் உட்காந்துருப்பார். இவர் வந்து க்ளோஸ் டு 80% ரிட்டர்னில் உட்காந்துருப்பார். இப்போ நீங்கள் என்னட்ட சொல்லுங்கள், 80% உட்காந்துருக்காரு, பயப்படுவாரா பயப்பட மாட்டாரா? யார் பயப்படுவாங்க அதிகமாக?
140% ரிட்டர்ன் எடுத்துருக்கவங்க பயப்படுவாங்களா, இல்லை 80% ரிட்டர்ன் எடுத்துகிறவங்க அதிகமாக ரிஸ்க் எடுப்பாங்களா? நீங்கள் ஆன்சருக்கு வந்தீங்கன்னா 140% ரிட்டர்ன் எடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா தே நோ தட் நான் 140% ரிட்டர்ன் எடுத்திருக்கேன், அதனால் நான் இன்னும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எக்ஸிட் ஆகாமல் மார்க்கெட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருப்பாங்க. இன்னொருத்தர் அவர் வந்து 130%லேருந்து ரிட்டர்ன்லேருந்து 80%க்கு அவருக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. ரெடியூஸ் ஆனோன்னே அவருக்கு வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் உண்டாகி அந்த மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு ரிஸ்க் அதிகம்? மார்க்கெட் கீழே இருக்கும்போது சும்மா ஒரு டைம் கன்ஸ்டன்ட் இல்லாமல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க, ஒரு டைம் ஹாரிசான்லையும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க, இல்லை தே ஆர் கேரிங் அவுட் அ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் அக்கார்டிங் டு மார்க்கெட் கரெக்ஷன் தேல் டூ சிப் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக, இல்லை லம்சமாக ஒருத்தவங்க அந்த சிப்பை வந்து ஒன்றுமே பண்ணாமல் வச்சுக்கிட்டு அப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்லேருந்து போயிட்டு திருப்பி எக்ஸிட் ஆகிட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரிஸ்க் அதிகமானு பார்த்தீங்கன்னா இந்த லம்சமாக பண்ணுறவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம். சிப்பு பண்ணுறவங்களுக்கு ரிஸ்க்கே கிடையாது. அவங்களுக்கு ரிஸ்க்கு வந்து இந்த இனிஷியல் டைம் பீரியட் அந்த 1-2 இயர்ஸில் வந்து கரெக்ஷன் ஆச்சுன்னா தே ஆர் த மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் ஐ வுட் சே. ஸோ பேசிக்லி சிப் பண்ணுறவங்க இப்போ நீங்கள் ஆக்சுவலி அமௌண்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த டைம் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட ஆவரேஜ் காஸ்டிங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது மேபி இங்கே கூட போகலாம். இங்கே போச்சுன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து 140% இருக்காது, உங்கள் ரிட்டர்ன் 160% இருக்கும் ஈவன் ஆஃப்டர் த கரெக்ஷன். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எப்போல்லாம் டிப்பு வருதோ உங்களோட சிப்பை வந்து நீங்கள் டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கணும். டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களோட ஆவரேஜ் காஸ்டிங் ஆஃப் த சிப் வில் ரெடியூஸ் டு அ லோவர் அமௌண்ட். ஸோ யுவர் ரிஸ்க் வில் ஆல்சோ கெட் அட்ஜஸ்டட் அக்கார்டிங் டு இட் அண்ட் யூ வில் டேக் லோவர் ரிஸ்க் இன் த ஃபியூச்சர். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங். இது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. இந்தியா மார்க்கெட் வந்து மேக்ரோ எக்கானமியும் சரி, அவங்களோட இன்சைடு ஜிடிபி க்ரோத்தும் சரி, அப்புறம் வந்து அவங்களோட க்ரோத் ஸ்டோரியும் சரி, எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்குது, இன்டாக்டாக தான் இருக்குது, எந்த விஷயத்துலையுமே மாறல. இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 6.2 5.7லேருந்து 6.2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5.4லேருந்து 6.2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இப்படியே மெயின்டைன் ஆகலாம் கூட போதும், உங்களுக்கு உங்களோட இண்டெக்ஸோட ரிட்டர்ன் வந்து ஆவரேஜாக 12-13% கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா நாமினல் ஜிடிபி க்ரோத் வந்து 10% இருக்கும். ஸோ கார்ப்பரேட் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 12-13% இருக்கும், நீங்கள் இன்ஃப்ளேஷன்லாம் வந்து இது இன்வால்வ் பண்ணிங்கன்னா. ஸோ திஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ஐ நீட் டு டெல் டு எவ்ரி இன்வெஸ்டர்ஸ். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் ப்ராபபிலிட்டி. நீங்கள் ப்ராபபிலிட்டியை மட்டும்தான் மைண்டில் யோசிக்கணும். நீங்கள் மார்க்கெட் கீழே போச்சுன்னா நீங்கள் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் டிஸ்கவுண்ட் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கணும். டிஸ்கவுண்ட் இந்த சென்ஸ் எப்படி டிஸ்கவுண்ட்னா, நீங்கள் ஒரு ஷர்ட் போய் வாங்கும்போது 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, அந்த கான்செப்டில் போய் மார்க்கெட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கோல்டு ப்ரைஸ் இறங்குனுச்சுன்னா எத்தனை பேர் போய் வாங்குவீங்க, அதே மாதிரி மார்க்கெட்டையும் நினைங்க. மார்க்கெட் வந்து கீழே இறங்குனுச்சுன்னா ஸோ யூ நீட் டு ஆக்சுவலி டேக் கேர் ஆஃப் யுவர் மைண்ட் செட் சேயிங் தட் மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டுக்கு போச்சுன்னா நான் இன்னும் வாங்கணும், இருக்கிற லம்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க, லிவரேஜ் மட்டும் எடுக்காதீங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கும்போது நவ் இட் இஸ் அரௌண்ட் 30% டிஸ்கவுண்ட் அண்ட் நிஃப்டி 50 இஸ் அரௌண்ட் 16% டிஸ்கவுண்ட். 16% மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இப்போ வாங்குவீங்களா இல்லையா? ஒரு கோல்டு 16% டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஒன்று, இது வந்து இது எப்பொழுதுமே நடக்காது மார்க்கெட்டில். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உங்களுக்கு 5 வருஷம் டைம் இருக்கும். இது வந்து டேட்டா 35 வருஷத்தில் உங்களுக்கு எவ்ரி 5 இயர்ஸ் தான் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் நடக்கும். 10% கரெக்ஷன் கேன் ஹேப்பன் எவ்ரி இயர். 16%, 20% correction will happen every 3 or 4 years. Okay, and in this correction, momentums and more serious risky strategies are under 5 years probability இருக்கு. 5 years டைமில் தான் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் நடக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். எது ரிஸ்க் அதிகம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் எல்லாருமே நினைப்பீங்க மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது தான் ரிட்டர்ன்ஸ் நிறையா வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கிடையாது. மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான்
உங்களுக்கு ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு மார்க்கெட்லேருந்து. நீங்கள் கொரோனாவே நீங்கள் எடுத்துக்கோங்க. கொரோனா வைரஸ் வந்த டைமில் அப்புறம் வந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 200% ரிட்டர்ன்ஸ். ஓகே, அது ஆஃப்டர் அண்ட் மார்க்கெட் கிராஷ் தான் நடக்கும். ரிட்டர்ன்ஸ் எப்போ அதிகமாகும்னா உங்களுக்கு லிக்விடிட்டி க்ரன்ச் ஆகும்போது மார்க்கெட் கிராஷ்க்கு அப்புறம் when people are actually buying stocks in an discount, okay, there will be continuous buying in the equity market. அப்போ கண்டினியூஸ் பையிங் இருக்கும்போது சடன் சர்ஜ் ஒரு 1.5 இயர்ஸ்லேயே உங்களுக்கு ரிட்டர்ன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீரியடு நீங்கள் வந்து உங்களோட லைஃப் டைமில், உங்களோட எஸ்ஐபி லைஃப் டைமில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பீரியட் போகும், அந்த 2 வருஷம் பீரியட் உங்கள் எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ கிடச்சாக்கா யூ வில் மேக் ட்ரிமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் வெல்த். உங்களோட எஸ்ஐபி ஹாரிசான் வந்து 5 இயர்ஸாக இருந்தாலும் இல்லை 10 இயர்ஸாக இருந்தாலும் அதில் 2 வருஷத்தோட இந்த போர்ஷனை நீங்கள் கேப்சர் பண்ணால் போதும், யூ வில் மேக் ட்ரிமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் மணி. ஓகே, third, now let's see the fourth point also. ஸோ இந்த பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். மார்க்கெட் ரிஸ்க்கை நீங்கள் வந்து மிட்டிகேட் பண்ணுறீங்க when you are buying it more lower because you are buying it cheap. நீங்கள் சீப்பாக வாங்கும் போது உங்கள் ரிட்டர்ன்ஸ் ஹையராக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் ஹையராக இருக்கும் போது உங்கள் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அனதர் மார்க்கெட் கிராஷ் நடக்கும்போது நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இன்னொன்று ஒரு மார்க்கெட் கிராஷில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு 100% ரிட்டர்ன் கொடுத்தாலும் அது 80%க்கு வந்தால் கூட உங்களுக்கு பயம் இருக்காது. பட் அதே சமயத்தில் நீங்கள் அந்த மார்க்கெட்டோட டாப்பில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது 50% தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரிட்டர்ன். அது வந்து இன்னும் ஒரு 30% ரெடியூஸ் ஆச்சுன்னா நினச்சி பாருங்கள், உங்களுக்கு 20% தான் ரிட்டர்ன் இருக்கும். வில் பி வெயிட்டிங் 3 or 4 years இந்த மாதிரி நீங்கள் திருப்பி 30% ரிட்டர்னுக்கு போகிறதுக்கு. ஸோ இது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளீஸ் ட்ரை டு கிராப் லைக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ வுட் சே எவ்ரி ஒன் டு டூ தட். But then it comes up to psychology only. So most of the investing journey, 90% of the investing journey ends in 2 years. ஈக்விட்டி மார்க்கெட்டில் நான் ரியல் எஸ்டேட் பற்றி பேசல. ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் டெய்லி அமௌண்ட்டு, டெய்லி ப்ரைஸு, எஃபிஷியன்ட் மார்க்கெட், டெய்லி ப்ரைஸ் நீங்கள் ப்ரோக்கர்கிட்ட போய் கேட்குற போகிறதும் கிடையாது, அவங்க ப்ரைஸும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்து ப்ரைஸ் சொல்கிறது தான் பிரச்சனையே இந்த மார்க்கெட்டில். ஸோ பேசிக்லி இது ஒரு விஷயம் இருக்குது. Be like the 5% of the people. 5% of the people ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இருக்கணும்னு. 5% of the people இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிங்க. ஸோ மை கிளைண்ட்ஸ் ஆர் த 5% people. My clients should always be the 5% people. They should always not follow the herd. The 5% people என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வாங்குறாங்க. சிப்பை நிறுத்தாமல் டாப் அப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சிப்பையும் அப்படியே கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இஃப் தே ஹேவ் இன்வெஸ்ட் இன் த லம்சம் வந்து டாப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட அசெட் அலோகேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் sadly, but some people have invested 100% into equity in the top portion before when they were actually நம்ம கன்சல்ட்டிங்க்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடியே அவங்க அப்படி இருந்தாங்க. ஸோ அவங்க வேல்யூவை கரெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிடுச்சு. But they will eventually get back because they are with us and they will be the 5% of the people. Leverage position மட்டும் எடுக்காதீங்க, கடன் எடுத்து மார்க்கெட்லேயே இன்வெஸ்டே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்லிட்டேன், ஸ்டார்ட் டாப்பிங் அப் யுவர் எஸ்ஐபி இஸ் காமன். ஐ டோல்ட் யூ அபவுட் தட். ஸோ அண்ட் ஸ்டார்டிங் இட்செல்ஃப் ஐ டோல்ட் யூ India growth story is intact and it will remain like that for the coming 15 to 20 years. This is a golden era for India because of the young population and the median age of young entrepreneurs and new companies involving in India. So basically இங்கே வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் போதும், நீங்கள் நிறையா க்ரோத் நீங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம் 15 years 20 yearsக்கு அப்புறம் ஈக்விட்டி மார்க்கெட் போய்டுமான்னு கேட்டாக்கா, ஈக்விட்டி மார்க்கெட் போச்சுன்னா ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் போகும். Okay, now itself in Mumbai, you know, people are moving out of Mumbai and going to Navi Mumbai தான் அடுத்த மும்பைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன வந்து வேல்யூபுளாக இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பட் நவ் this is the best time for Indian equity market and this will be the people who are getting now have the opportunity to make a lot of wealth. அது மட்டும்தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இதையும் தவிர்த்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் இல்லை வந்து உங்களுக்கு டைவர்சிஃபை பண்ணணும் போர்ட்ஃபோலியோவை, இல்லை எப்படி பண்ணணும் என்னோடய போர்ட்ஃபோலியோ எனக்கு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் டு திஸ் நம்பர். தே வில் புக் அன் அப்பாயின்மெண்ட் வித் மீ
we can actually go through your portfolio and give you a best solution for your portfolio and for your goal also.